அனைவருக்கும் வணக்கம். அறம் கலை கழகத்திலிருந்து ஆனந்த். நம்ம சிரமம் அடிமுறையில் இரண்டாவது பூட்டு பார்க்க போகிறோம். ஒருத்தங்க கம்பெடுத்து தாக்கும்போது நம்ம தடுக்கிறோம். தடுத்து அதே வேகத்தில் கையை அவங்க தலைப்பகுதிக்கு பின்பக்கமாக கொண்டு போகிறோம். இன்னொரு கையில் இருக்கக்கூடிய கம்பால் அவங்களோட கழுத்து பகுதிக்கு தாக்குதல் கொடுத்து அந்த கம்பை அப்படியே பிடிச்சிக்கிறோம். அந்த கம்பை நம்மளோட கைக்கு பின்பக்கமாட்டு விட்டுறோம். விட்டுட்டு இப்படி அழுத்துறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம முழுமையாட்டு லாக் ஆகிற இன்னொரு கை சும்மா தான் இருக்கும். அதை வச்சு நம்ம அவங்கள தாக்குதல் கொடுக்குறதோ இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது அவங்கள கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கான யுத்திகளை நம்ம பயன்படுத்தலாம். ரொம்ப அருமையான ஒரு பூட்டு, சங்கு நெரிச்சான் பூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கழுத்தில் இருக்கக்கூடிய சங்கு பகுதியை இருக்கக்கூடிய ஒரு பூட்டு. ஒரு தாக்குங்க. தாக்கும்போது தடுக்கிறோம். தடுத்த வேகத்திலே கையை தலைக்கு பின்புறமாக கொண்டு போகிறோம். அதே வேகத்தில் அடிக்கவும் செய்கிறோம். அடித்து அந்த கம்பை அப்படியே பிடிக்கிறோம். நம்மளோட இன்னொரு கையில் இருக்கக்கூடிய கம்பை நமக்கு கைக்கு பின்புறமாட்டு விட்டுடுறோம். இதுதான் இந்த லாக்கு. இப்படி அழுத்தினா போதும், முழுமையாட்டு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.